போக்குவரத்து துறையில் 3000 பேர் நேரடி நியமனம் போல் தேர்வு செய்யப்பட உள்ளனர். அமைச்சர் சாசி சிவசங்கர் பேட்டி. போக்குவரத்து துறையில் 3000 பேர் நேரடி பணி நியமனத்தின் மூலம் தேர்வு செய்யப்பட உள்ளதாக மின்சாரம் மற்றும் போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். அரியலூர் போக்குவரத்து கழக பணிமனையில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் பணியின் போது உயிரிழந்த பணியாளர்களின் வாரிசுகளுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சி சனிக்கிழமை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை வகித்து கும்பகோணம் கோட்டத்தை சார்ந்த 6 மண்டலங்களில் பணியின் போது உயிரிழந்த பணியாளர்களில் 127 வாரிசுதாரர்களுக்கு பணி நியமன ஆணைகள் அளித்தார். மேலும் அவர் பேசும்போது, ஏற்கனவே கும்பகோணம் மண்டலத்தில் 397 பேருக்கு கருணை அடிப்படையிலும் தமிழ்நாடு முழுவதும் 1500 பேருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளன. 3000 பேர் நேரடி பணி நியமனத்தின் மூலம் தேர்வு செய்யப்பட உள்ளனர் எனவும் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே இயக்கப்பட்ட பழைய பேருந்துகளுக்கு மாற்றாக 8000 புதிய பேருந்துகள் பயன்பாட்டுக்கு வந்துள்ளன. கும்பகோணம் மண்டலத்தில் மட்டும் சுமார் 1208 புதிய பேருந்துகள் இயக்கப்படுகிறது. 400 பேருந்துகளுக்கு கூண்டுகள் மாற்றப்பட்டுள்ளன என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டத்தில் 98 புதிய பேருந்துகளும் 143 வழித்தடங்களும் நீட்டிக்கப்பட்டுள்ளன. போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு உரிய காலத்தில் ஓய்வூதிய பலன்கள் வழங்கப்படுகின்றன என தெரிவித்துள்ளார். 2026 மார்ச் மாதம் ஓய்வு பெறுவோருக்கு சேர்த்து சுமார் 2446 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணியிடத்திற்கு பெண்கள் தேர்வு செய்யப்படுவதற்கு உயரம் 160 சென்டிமீட்டர் என்பதற்கு பதில் 150 சென்டிமீட்டராக குறைத்ததன் காரணமாக தற்போது அதிகளவிலான பெண்கள் பணி வாய்ப்பு பெற்றுள்ளனர் என சிவசங்கர் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் சார்பில் 727 பயனாளிகளுக்கு 3.86 கோடி மதிப்பிலான இணைய வழிபட்டா, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் 100 பயனாளிகளுக்கு 1,01,80,000 மதிப்பிலான விலையில்லா இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர்கள் அமைச்சர் வழங்கினார்.